திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற்று வரும் நிலையில் ஒவ்வொரு வீட்டிலும் குறைந்தது 10 நிமிடமாவது கலந்துரையாட வேண்டும் என்று மாவட்ட செயலாளர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டிருக்கிறார். விவரங்களோடு செய்தியாளர் அன்புச்செல்வன் இணைகிறார். அன்புச்செல்வன், மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் என்ன உரையாடப்பட்டது? முதல்வர் தரப்பில் என்ன அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கு? திமுகவின் மாவட்ட செயலாளர் கூட்டம் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் தலைமையில் காணொலி காட்சி மூலமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தினுடைய அடிப்படையான நோக்கமே ஓரணியில் தமிழ்நாடுடைய முன்னெடுப்பு எவ்வாறு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதுதான் கலந்துரையாடி கொண்டிருக்கிறார். அதில் முதலாவதாக முதலமைச்சர் உரை நிகழ்த்தும் போது மாவட்ட செயலாளர் கூட்டம் தமிழ்நாட்டோட மண், மொழி, மானம் காக்கவும் நம்மோட திராவிட மாடல் அரசினுடைய சாதனைகளை எடுத்துச் சொல்லி தமிழ்நாடு மக்களையே ஓரணியில் கொண்டுவிட வேண்டும் என்பதற்காகத்தான் வீடு வீடாக போய் பரப்புரை மேற்கொள்ளவும், கட்சியில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களை சேர்க்கவும் ஓரணியில் தமிழ்நாடு என்ற முன்னெடுப்பை கடந்த 3ஆம் தேதி தொடங்கியிருக்கிறோம் என்ற அறிவுறுத்தலை வழங்கியிருக்கிறார். மேலும் தமிழ்நாடு மக்கள் ஓரணியில் கொண்டு வர மக்களை தேடி வீடு வீடாக செல்கிறோம் என்பது மகிழ்ச்சிதான். செல்லும் இடங்களில் எல்லாம் மக்களின் வரவேற்பு நன்றாக உள்ளது என கேள்விப்படும் பொழுது கூடுதல் மகிழ்ச்சி ஏற்படுவதாகவும் முதலமைச்சர் கூறியிருக்கிறார். ஓரணியில் தமிழ்நாடு முன்னெடுப்பு உழைக்கும் ஒவ்வொரு உடன்பிறப்புகளுக்கும் என் தலைவராக வணக்கமும் நன்றியும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். நமக்கு இன்னும் 30 நாட்கள் இருக்கக்கூடிய நிலையில் எண்ணிக்கை நாம் கொடுப்போம். அதே அளவு முக்கியத்துவத்தை ஒவ்வொரு வீட்டிலும் குறைந்தபட்சம் 10 நிமிடமாவது திமுகவினர் கலந்துரையாடுவதை நாம் செய்திட வேண்டும் என்ற வலியுறுத்தலையும் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் மாவட்ட செயலர் கூட்டத்தில் அறிவித்திருக்கிறார். ஒன்றிய பாஜக அரசு மற்றும் அதன் கூட்டணியாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் தமிழ்நாட்டுக்கு இழைக்க உள்ள அனுமதியை ஒவ்வொரு குடும்பத்தினரும் எடுத்துச் சொல்வதுதான் இந்த முன்னெடுப்பின் நோக்கம் என்றும், அடுத்த 30 நாட்களில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மொத்தமுள்ள 68,000 வாக்குச்சாவடிகளும் சேர்த்து 2,000 பேரை தமிழக அதன் உறுப்பினராக சேர்க்க வேண்டும் என்றும் கூறியிருக்கிறார். ஆகவேதான் நாம் உருவாக்கியிருக்கிற பூத் டிஜிட்டல் ஏஜென்ட்கள் கட்சிக்கு மிகப்பெரிய சொத்து என்றும் அவங்களை எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலை கடந்து நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் கூறியிருக்கிறார். இதுவரை இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய உறுப்பினருடைய விவரங்கள் முழுமையாக ஆய்வு செய்யப்படுவதாகவும், எந்தெந்த வாக்குச்சாவடியில் நாம் வழங்கிய நடைமுறைகளை சரியாக கடைபிடிக்கப்படவில்லை எனில் அங்கெல்லாம் மீண்டும் முதலில் இருந்து தொடங்க வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் அறிவுறுத்தியிருக்கிறார். குறிப்பாக தொடர்ந்து 1-to-1 சந்திப்பு, உடன்பரப்பேவா என்ற சந்திப்பின் மூலமாக நிர்வாகிகளை சந்தித்து வரக்கூடிய நிலையில் தான் அடுத்த கட்டமாக ஓரணியில் தமிழ்நாடு என்பது மண், மொழி, மானம் காப்பதற்காக செயல்பட வேண்டும் என கடந்த 3ஆம் தேதி தொடங்கியிருந்தார். அந்த அடிப்படையில் தற்போது திமுகவுடைய மாவட்ட செயலாளர் கூட்டத்திலும் ஓரணியில் தமிழ்நாடு முன்னெடுப்புகள் எவ்வாறு சென்று கொண்டிருக்கிறது, அடுத்து நாம் எடுக்க வேண்டிய முன்னெடுப்புகள் என்ன என்பது குறித்தெல்லாம் அறிவுறுத்தலை இந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தியிருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.